This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is You Give Voice to God's Word. அன்புக்குரியவர்களே, நான் இன்னைக்கு பேச போகிற பாடத்தின் தலைப்பு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு குரல் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். It is very important that you take the Word of God and you speak it out of your mouth. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்கள் வாயினாலே அந்த வார்த்தைக்கு காரியத்தை பேசுகிறீர்கள். Yes, we need to hear the Word of God and we need to read the Word of God. அன்புக்குரியவர்களே, உண்மைதான், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், அது ரொம்ப அவசியம்தான். All of these things build a capacity for faith. அன்புக்குரியவைகள் எல்லாம் விசுவாசத்தின் பலனை நமக்கு தருகிறது. But it is when you say the Word of God that it puts faith into action for you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை கிரியை நடப்பிக்கிறதாய் மாறுகிறது. When Joshua was in a great battle and he was about to lose the victory, யோசுவா ஒரு மிகப்பெரிய யுத்தத்திலே அவன் தோல்வி அடையக்கூடிய ஒரு சமயத்திலே he went to God in prayer to find out what to do. அவன் ஜெபத்திலே ஆண்டவரை நோக்கி என்ன செய்வது என்று தேவனை அவன் நோக்கி பார்த்த பொழுது, and God told him to speak to the sun and moon to stand still. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், வானத்தில் காணப்படும் சூரியனை சந்திரனை பார்த்து பேசு என்று சொன்னார். God did not speak to the sun and moon, but he told Joshua to do the speaking. ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசவில்லை, யோசுவாவை சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசும்படி சொன்னார். Many Christians are praying and reading the Bible, and this is very important. அன்புக்குரியவர்களே, அநேக விசுவாசிகள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். But then it is important to not wait on God to do the moving, but you speak his word and then he will move. அன்புக்குரியவர்களே, ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், கர்த்தர் கிரியை செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. அவங்க கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். In the book of Ezekiel chapter 37 and verse 4, எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், God told Ezekiel to speak the word of God to the dry bones. ஆண்டவர் தாமே எசேக்கியேலை பார்த்து உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து பேசும்படி சொன்னார். God asked Ezekiel, can these bones live, these dead dry bones? ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டாங்க, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமோ என்று கேட்டார். And Ezekiel said to God, God, only you know, I don't know. ஆண்டவர் சொன்ன, அப்பொழுது எசேக்கியேல், ஆண்டவரே, இது நீர் அறிவீர், எனக்கு தெரியாது என்று சொன்னான். But God did not speak to the bones, but he told Ezekiel to speak God's word to the bones. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எலும்புகளை பார்த்து பேசல, எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, நீ இந்த எலும்புகளை பார்த்து பேசும்படி கட்டளையிட்டார். God is in heaven and you and I are here on the earth. அன்புக்குரிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்களும் நானும் தான் இந்த பூமியில இருக்கின்றோம்.
God has given the church and the Christians authority to speak his word on the earth. அன்புக்குரியவர்களே, தேவன் சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசும்படியான தேவ வார்த்தையை பேசும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். When Jesus was here, he spoke the word of God and saw the works of God done on the earth. அன்புக்குரியவர்களே, தேவன் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழும்போது அவர் நாம் பேசும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். In the book of John chapter 14 and verse 12. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், he said, the works that I do shall you do, and greater works than these. ஆண்டவர் சொல்லும்போது, நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். He has given the believer, the Christian, authority to speak the word of God. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஜனத்திற்கு பேசுவதற்கான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். He tells us, let the weak say, I am strong. ஆண்டவர் சொல்லும்போது, பலவீனன் தன் பலவான் என்று சொல்வானாக. We can say the promises of God by faith. விசுவாசத்தினால் வாக்குத்தத்தங்களை பேச வேண்டும். So Ezekiel spoke the word of God out of Ezekiel's mouth. எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தை அவன் வாயிலே பேசினான். When he spoke God's word, then the bones began to live and come alive. அவன் தேவனுடைய வார்த்தை அவன் பேசின போது உலர்ந்த எலும்புகள் உயிரடைய ஆரம்பித்தது. He said, who's in Mark 11 verse 23. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், whosoever shall say to the mountain, be removed, it will be removed. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த மலையை பார்த்து எவனாகிலும் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடைபெறும் என்று வாசிக்க முடியும். It is not just for apostles, prophets and pastors, it is for every believer. இது அப்போஸ்தலர்களுக்கும் போதகர்களுக்கும் சுவிசேஷர்களுக்கும் குறியதன்று நீங்கள் எண்ணாதீர்கள், தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் குறிய ஒன்றாய் இருக்கின்றது. He said, whosoever will say to the mountain, it will move. ஆண்டவர் சொல்லுகிற இந்த மலையை பார்த்து பெயர்ந்து யார் சொன்னாலும் அது நடைபெறும் என்று வாசிக்கின்றோம். He didn't say the preacher will speak to the mountain. He didn't say God will speak to the mountain. ஆண்டவர் இது பிரசங்கியார் பேசினாதான் இந்த மலை பெயர்ந்து போகும் என்று சொல்லவில்லை, அல்லது ஆண்டவர் சொன்னாதான் இந்த மலை போகும் என்றும் ஆண்டவர் சொல்லவில்லை. But he said, if you will speak to the mountain in the name of Jesus, it will move. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அது மாறி போகும் என்று சொன்னார். And not doubt in his heart, but believe what you say, then it will come to pass. உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தினால் அவர் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாசிக்கின்றோம். You're not saying what you think, but you are saying what the word of God says. நீங்க என்னத்தை யோசிக்கிறீர்களோ, என்ன நடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க, அதை நீங்க சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நீங்க சொல்லுகிறீங்க. He said in the book of Matthew chapter 17 and verse 20. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்க முடியும். If you have faith as a mustard seed, you can say to the mountain, be removed. கடுகு விதைக்கு உள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்று வாசிக்க முடியும். And the mountain will move and nothing shall be impossible unto you. மலை அப்புறம் போவும் என்று சொல்லிவிடும். அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போவும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று வாசிக்கின்றோம். Many Christians, they love God with all of their heart. அன்புக்குரியவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறார்கள். But they are making a mistake just praying and waiting for God to do the moving. ஆனால் அவர்கள் பண்ணுகிற தவறு என்ன தெரியுமா?
ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் ஏதாயிலும் செய்வார் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். In the book of Luke, chapter 10 and verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he says, I give you authority over all the power of the enemy. அங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாங்க, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாசிக்கின்றோம். Whatever you bind on earth will be bound in heaven. நீங்க இந்த பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். When Jesus was here, he had authority, but now he has gone into heaven. அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் அதிகாரமுடையவராய் இருந்தார். இப்பொழுது அவரோ பரலோகத்தில் இருக்கிறார். If something is going to be done on the earth today, the Christians, the believers, must speak the word of God out of their mouth. அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே ஏதாயிலும் தேவ காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னார், தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். He said in the book of James, chapter 4 and verse 7, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், submit to God, resist the devil, and he will flee from you. அன்புக்கு அங்க வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வாசிக்கின்றோம். God has given the authority of the name of Jesus to every believer. அன்புக்குரியவர்களே, தேவன் சகல விசுவாசிகளுக்கும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். In the book of Ephesians, chapter 6 and verse 10, எபேசு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், he tells us to put on the whole armor of God. ஆண்டவர் சொல்லும்போது சில வேத வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களோட சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு, so that you can stand against the wiles of the devil. அப்பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க. It is not God standing against the devil, but you can stand against the devil in the name of Jesus. நீங்க பிசாசை ஆண்டவர் எதிர்த்து நிற்கல, நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். He said, and you, having done all, stand with the whole armor of God about you. நீங்க தேவனை எதிர்த்து, தேவ நாமத்திலே பிசாசை எதிர்த்து நிற்க நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்க வேண்டும். And you take the shield of faith and quench all the fiery darts of the wicked. நீங்க பிசாசின் தந்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் அவனுடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து. We make a mistake when we pray and wait for God to do all the moving. நம்ம பண்ற தவறெல்லாம், நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். He has given the believer the authority over the devil in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, பிசாசின் மேல் தேவன் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். If the believer doesn't learn their authority and use it, they will suffer many things needlessly. அன்புக்குரியவர்களே, தேவ பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் எடுத்து அவர்கள் செயல்படுத்த காரியங்கள் மாறுதலாய் முடியும். You must learn that you have authority, then you must exercise that authority. அன்புக்குரியவர்களே, உங்கள் அதிகாரம் என்ன என்று அறிந்து அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதாய் நீங்கள் காணப்பட வேண்டும். The policeman can hold up his hand and stop the traffic with his authority. உங்களுடைய அதிகாரம் என்ன என்பதை நீங்க அறிந்திருக்க வேண்டும். ஒரு போலீஸ்காரர் அவனுடைய அதிகாரம் என்ன என்று அவன் அறிந்திருப்பானால், he does not have the power, but he has the authority to stop the traffic. அவன் அந்த போகிற வாகனத்தின் வல்லமைகளை, வாகனத்தை நிறுத்துகிறவனாய், அதை ஒழுங்கு செய்கிறவனாய் அவன் காணப்படுவான். And that is the way it is with us. We have the authority, not the power. அன்புக்குரியவர்களே, அதிகாரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்த வல்லமையை அல்ல, அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்.
but the power is in the Holy Spirit who is on the inside of us. ஆனால் வல்லமையோ பரிசுத்த ஆவியானவரில் காணப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரோ உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். But we, the Christians, are the ones that have the authority to use the name of Jesus. அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். You and I are to speak to the mountains of problems and to command them to move. அன்புக்குள்ளே நீங்களும் நானும் மலைகளை பார்த்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மலைகளை பார்த்து பேசினால் அவைகள் மாறி போகும். In the book of John, chapter 15 and verse 7. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். If you abide in me and my words abide in you, you will ask what you will and it will be done. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். The word ask in this scripture is not a prayer, it means to demand something to happen. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். இங்கே கேட்டுக்கொள்வது என்று சொல்வது கேட்பதல்ல, நீங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் உறுதியாய் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். You are not demanding of God, you are demanding the circumstances to change in this world. ஆண்டவரை பார்த்து டிமாண்ட் பண்ணுவதல்ல, சூழ்நிலையை பார்த்து நீங்க கட்டளை இடுகிறீர்கள், டிமாண்ட் பண்றீங்க, அது எனது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். In the book of Colossians chapter 1 and verse 27. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், the mystery that's hid from ages is Christ in you, the hope of glory. அன்புக்குரியவர்களே, அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, அங்கே தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். You have Jesus Christ in the Holy Spirit on the inside of you. அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் தேவகுமாரன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். Greater is he that's in you than he that is in the world. அன்புக்குரிய உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். God wants you to know that he is with you and he never leaves you or forsakes you. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கர்த்தர் உங்களை கைவிடுவதும் இல்லை. In the book of Ephesians chapter 1 verses 18 and 19. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிப்போமானால், he tells us the resurrection power of God is on the inside of every believer. அங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது என்று நம்மால் வாசிக்க முடியும். In 1 Corinthians chapter 3 and verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், you are the temple of God and the Holy Spirit lives on the inside of you. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க வீடா இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். When you exercise the authority of Jesus' name, the Holy Spirit brings the power. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய நாமத்தை நீங்கள் பேசினால் தேவ வல்லமையை பரிசுத்த உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்த ஆரம்பிப்பார். Moses stretched out the rod over the waters and commanded them to divide. அன்புக்குரியவர்களே, மோசே அந்த செங்கடலை பார்த்து அதை பிளந்து போகும்படி செய்தார். When he exercised the authority, then God brought the power to roll the waters back. அன்புக்குரியவர்களே, அவன் வீட்டினான், ஆனா தேவ வல்லமை அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்தது. God wants you to speak the word of God and put it in your mouth and speak it out loud. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயினால் பேசுங்க. In the book of Romans chapter 10 and verse 8. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்,
He says, the word is nigh to you, even in your mouth and in your heart. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. You speak the word of God out of your mouth and believe that it will happen in your heart. அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை உங்க வாயினால பேசுங்க. அதை கர்த்தர் நடப்பிப்பார் என்று விசுவாசித்து உங்க வாயினால் பேசுங்க. And keep speaking it and keep speaking it and keep speaking it. அதை தொடர்ந்து பேசுங்க, பேசுங்க, பேசிட்டே இருங்க. The woman with the issue of blood did not say it just one time. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு முறை எனக்கு இதை சரீரத்தை தொட்டால், வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகும் என்று ஒரு முறை சொல்லவில்லை. She said, if I can touch the hem of his garment, I will be made whole. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் ஒரு முறை அல்ல. In the Amplified Bible, it says she kept saying and saying and saying that. இந்த விலக்குறை வேதாகமத்திலே அந்த வசனத்தை எடுத்து வாசித்தால் அவள் அதை சொன்னால் சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்று வாசிக்க முடியும். And you and we take the word of God and put it in our mouth and we keep saying it every day. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். The more you speak the word of God, the more faith will increase in your heart. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளவு உச்சரிக்கிறீர்களோ அவ்வளவு அது விசுவாசத்தை உங்களுக்குள் வர்த்திக்க பண்ணும். As you continue to speak God's word, faith will increase and one day the victory will happen in your life. அன்புக்குரியவர்களே, நீங்க இதை சொல்ல சொல்ல விசுவாசம் உங்களிலே பலப்பட ஆரம்பிக்கும். ஒரு நாள் உங்க வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். In the book of Romans chapter 4 and verse 17. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் it says, we call those things that be not as though they were. அன்புக்குரியவர்களே, வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் என்று சொல்லி. We speak things that do not exist as if they already exist. அன்புக்குரியவர்களே, இல்ல, ஆனா இருக்கிறதை போல் அதை பார்க்கின்றோம். We are not doing that with our human thinking, but we are speaking what the Bible says. அன்புக்குரிய மனுஷிக பலனிலே நாம் பேசல, நம் ஆவியிலே தேவன் பார்க்கிற வண்ணமாய் அதை பார்த்து நாம் பேசுகிறோம். In the book of Genesis chapter 17 and verse 5. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். God changed Abram's name to Abraham. ஆண்டவர் ஆபிரகாம் பேரை மாற்றினார். For 24 years, Abram did not get the promised child. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வாக்கு பண்ணி 24 ஆண்டுகள் அவனுக்கு வாக்குத்தத்தம் பெற்று கூட அவனுக்கு குழந்தை இல்லை. And he kept asking God, how is this thing going to be? How is it going to happen? அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே நடக்கும் என்று கேட்டான். But God told Abraham, I have already made you the father of many nations. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன்னை பல ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்கி இருக்கிறேன். Even before Sarah was pregnant, there was no child, but he said, I am the father of a multitude. குழந்தை பெறாத சாராள் அவளோடு கூட இருக்கும் பொழுதே அவன் சொல்ல ஆரம்பித்தான், நான் பல ஜாதிகளுக்கு நான் தகப்பன் என்று சொல்ல ஆரம்பித்தான். God could not do it until Abraham began to say it by faith, I'm the father of a multitude. ஆண்டவர் இவன் சொல்லுகிற வரைக்கும் நான் அநேக ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவன் சொல்லுகிற வரைக்கும் கர்த்தரே அந்த காரியத்தை செய்ய முடியாதவராய் இருந்தார் என்று தான் நான் சொல்லுவேன். When Abraham began to say what did not exist as though it already existed, then God went to work. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் ஆபிரகாம் சொல்ல ஆரம்பித்த பொழுது
கர்த்தர் அவைகளை அவன் வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணினார். It is so important for the Christian to give voice, to speak the word of God out loud. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவ்வார்த்தைகளை பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். You find a promise of God and you say, I believe I have it. By faith, I have it before I see it. அன்புக்குள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லினோம், நான் பார்க்கல, ஆனால் அது என் கண்கள் காண போகிறது. Faith in God is what brings the victory. Faith in the impossible. அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தின் தேவன், விசுவாசிக்கிறவனால் சகலமும் கூடும். So God wants you to put his promises in your mouth. Let the weak say, I am strong. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுங்க, பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. By his stripes I am healed before you see the manifestation. அன்புக்குரியவர்களே, அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன் என்று சொல்லுங்க. குணம் நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. Say, God meets all my need before you see the victory. ஆண்டவர் தாமே தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லுங்க. You must begin to see it with the eyes of faith before you see it in the natural. அன்புக்குரியவர்களே, நீங்க மாம்சத்திலே தேவனுடைய கிரியைகளை பார்ப்பதற்கு முன்பாக அவைகளை உங்கள் ஆவிக்குரிய கண்கள் அவைகளை காண வேண்டும். You call those things that be not as though they were. அன்புக்குரியவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கின்ற தேவன். 10 lepers came to Jesus and asked him to heal them. அன்புக்குரியவர்களே, 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்திலே கடந்து வந்து அவர்கள் சுகத்தை வேண்டினார்கள். Jesus told them to go show themselves to the priest. ஆண்டவர் சொன்னார், கடந்து சென்று நீங்க உன்னுடைய ஆசாரியனிடத்திலே உன் கண்களை உங்களை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். Only the priest could declare to the public that the lepers were cleansed. ஆசாரியர்கள் தான் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும், இவர்கள் குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி. So when they started to go to the priest, they still had their leprosy. அவங்க அந்த குஷ்டரோகிகள் ஆசாரியனிடத்துல போய் கொண்டிருக்கிறாங்க, அவங்க குஷ்டரோகத்தோடு கூட தான் போறாங்க. But it was an act of faith to go to the priest. As they went, their leprosy went away. ஆனா பாருங்க, விசுவாசத்தின் செயல்பாடாக அவங்க போகும்போதே அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, வியாதியோட போறாங்க, ஆனா சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. As Naaman the leper dipped 7 times in the muddy river Jordan. அன்புக்குரியவர்களே, யோர்தான் கரையோரத்திலே 7 முறை குஷ்டரோகிகளை குறித்து தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். As you take your faith and begin to use it and call things that be not as though they were, you'll see the miracle. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் அதை பேசினால் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. Give voice. Put the word of God in your mouth and speak it. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயினால் பேச ஆரம்பிங்க. Call those things that be not as if it already was. அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து நீங்கள் சம்பாஷிக்க ஆரம்பிங்க. Say, I am blessed. God meets all my need. I am blessed. I am blessed. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் என்னுடைய எல்லா குறைகளை நிறைவேற்றினார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்க. You have to speak the word of God out loud before you see it in the natural. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கண்களினால் பார்ப்பதற்கு முன்பாக அது உங்கள் வாய்களினால் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். God is a faith God, and when you speak it with your mouth and believe it in your heart, he'll bring it to pass. அன்புக்குரியவர்களே, தேவன் விசுவாசத்தின் தேவன். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையிலே காண பண்ணுவார். I want you to pray this prayer out loud with your voice to receive Jesus as Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மிகுந்த சத்தத்தை உயர்த்தி இதை சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and rose from the dead. இயேசப்பா நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து எனக்காகவே மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா இந்த நிமிடம் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you believe that in your heart, you are born again and a child of God right now. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து செய்திருப்பீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க. தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். Get into a good strong church and grow day by day by day. அன்புக்குரியவர்களே, நீங்க நல்ல தேவனுடைய ஆலயத்தை தேர்ந்தெடுத்து நல்ல சபைக்கு போங்க. நாளுக்கு நாள் கர்த்தரிலே வளருங்க. God is not mad at you. He loves you and we love you in Jesus name. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். Amen.